மக ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு ஆரணியை நோக்கி தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான கோயிலான பெரியநாயகி அம்மன் கோயிலாகும். இந்த கோயில் கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. கனககிரி மலையின் அடிவாரத்தில் பெரியநாயகி கோயில் உள்ளது. மலை உச்சியில் கனககிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவன் கோயில் உள்ளது. பெரியநாயகி அம்மன் ஸ்ரீ பிரகதாம்பாள் அல்லது ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றார். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இரண்டாவது பெரிய கோயில் இதுவே ஆகும். கோயிலின் கட்டிடக்கலை ஹம்பி பாணியில் உள்ள சிற்பங்களை புராண கதைகளின் சொற்றொடர்கள் மற்றும் விலங்குகள், வீரர்கள், பிற சிற்பங்களுடன் ஒத்திருக்கின்றது. கோயில்களில் உள்ள மண்டபங்கள் இங்குள்ள முக்கிய சுற்றுலா அம்சங்களில் ஒன்றாகும். தேவிகாபுரம் என்றால் தெய்வத்தின் நகரம் என்று பொருள். இங்குள்ள பெண் தெய்வங்கள் பிரம்மாவால் விலைக்கு வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தேவகிபுரம், தேவக்காபுரம், கனககிரி, கனகத்திரி, கனகாச்சலம், நாராயணவனம் போன்ற ஸ்தல புராணங்களில் தேவிகாபுரம் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. மலையின் அடியில் உள்ள இக்கோயிலின் லிங்கங்கள் இல்லை. மலை உச்சியில் இருக்கும் கனககிரீஸ்வரர் மலையில் லிங்கங்கள் உள்ளன. திருவண்ணாமலையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றார்கள். 3 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த ஆலயம் 7 அடுக்கு கொண்ட பிரம்மாண்டமான கோபுரத்தை கொண்டுள்ளதாக உள்ளது. சிற்பங்கள் கிரானைட் கற்களால் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குதிரைகள், பன்றிகள் மற்றும் காளைகளின் வரிசையான சிற்பங்கள் உள்ளன. பன்றி செதுக்கப்பட்டதன் நோக்கம் முஸ்லிம் படையெடுப்புகளிலிருந்து படையெடுப்பை தடுப்பதாகும் என்று சொல்லப்படுகின்றது. கோயிலுக்கு கிழக்கு, வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் 3 நுழைவாயில்கள் உள்ளன. பக்தர்களுக்கு வடக்கு மற்றும் தெற்கு கதவுகள் மூடப்பட்டுள்ளன. ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் 2 பெரிய துவாரபாலகர் சிலைகள் உள்ளன. இதற்கு மேலும் படிப்படியாக முன்னேறி சென்றால் லிங்கோத்பவர், நரசிம்மர், காலபைரவர் மற்றும் பிறர் சிலைகளை காணலாம். பிரம்மாண்ட தோட்டத்தில் ஒரு பெரிய அதிகார நந்தி உள்ளது. கல்யாண மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் அரசனான நீதியை நிலைநாட்ட தன் மகனின் கழுத்தில் தேர்ச்சக்கரங்களை செலுத்தி தன் மகனை கொன்ற கதையின் சிற்பங்கள் விவரிக்கின்றன. துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி தேவர்கள் இங்கு உள்ளனர். இந்த கல்யாண மண்டபம் குதிரைகளால் இழுக்கப்படும் தேர்வடியில் இருக்கும் கலைப்படைப்பு மிகவும் கவர்ச்சிகரமானது. 36 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் சிவன், விஷ்ணு, தேவி ஆகியோர் புராணங்களை சித்தரிக்கும் சிற்பங்கள் உள்ளன. இந்த மண்டபத்தில் புராணங்களை விளக்கும் 432 சிற்பங்கள் இருக்கின்றன. விநாயகர் மற்றும் ஆறுமுகர் சன்னதிகள் 36 தூண் மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ளது. அடுத்த கட்டம் 3 அடுக்கு கோபுரங்களில் நுழைகிறது. அங்கு காசி விஸ்வநாதர், பிள்ளையார் சன்னதிகள் மற்றும் நவராத்திரி மண்டபம் உள்ளது. பிறகு மகா மண்டபத்துக்குள் நுழைந்து விநாயகர், நடராஜர், சோமாஸ்கந்தர் ஆகிய உற்சவமூர்த்திகளை காணலாம். பின்னர் விஜயநகர பேரரசுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படும் பல சிற்பங்கள் மற்றும் 55 கல்வெட்டுகளுடன் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைகிறோம். பெரியநாயகி அம்மனின் ஆசீர்வாதத்தை பெற துவாரபாலகியை கடந்து பிரதான கோயிலுக்குள் நுழைகின்றோம். அம்மன் மேல் கரங்களில் பராங்குசம் மற்றும் பாசாங்குசம் மற்றும் கீழ்கரங்களில் அபயபாரத முத்திரையுடன் கம்பீரமான தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள்வாரிக்கின்றார். பல பறவைகள், பாம்புகள் மற்றும் தேன்கூடுகள் உள்ளன. கோயில் மற்றும் பொக்கிஷங்கள் பறவைகள், பாம்புகள் மற்றும் தேனீக்களின் வடிவத்தில் இருக்கும் புனிதர்களால் பாதுகாக்கப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. கோயிலின் உள்ளேயும் வெளியேயும் பல புனித தீர்த்தங்கள் உள்ளன. கோயிலின் உள்ளே பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது. தென்கிழக்கில் நீராழி மண்டபத்துடன் கூடிய அக்னி தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தம் காத்தான்குளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த அக்னி தீர்த்தத்தின் குன்றின் மீது முருகன் கோயில் உள்ளது. மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியப்பன் குளம் நவகிரக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மலையை சுற்றி தேவரடியார் தீர்த்தம், செய்யான் தீர்த்தம் மற்றும் பல பிற தீர்த்தங்கள் உள்ளன. மலை உச்சியில் மலை உள்ள முக்கிய தெய்வம் சிவலிங்க வடிவில் கனககிரீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நான் சென்ற சமயம் இந்த திருக்கோயில் மேலே மலையில் உள்ள திருக்கோயில் மூடப்பட்டிருந்ததனால் அதனை நான் பதிவு செய்ய இயலவில்லை, மன்னிக்கவும். மேலும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் பக்தர்கள் மலையை சுற்றி வந்து சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். இப்படி வழிபடுவதன் மூலம் இறைவனின் அருளை பெறுவதோடு தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். மலை உச்சியில் இருக்கும் கோயில் தினமும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். புராணத்தின்படி கம்சனின் சகோதரி தேவகி இங்கு கிருஷ்ணரை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் தேவகிபுரம் என்று பெயர். இங்கு ஸ்ரீ சீனிவாசமூர்த்திக்கு கோயில் உள்ளதால் நாராயணவனம் என்று பெயர் பெற்றது. 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கோயில் விஜயநகர பேரரசால் சேர்ந்ததாக கூறப்படுகிறது.
கோயிலின் வளர்ச்சியில் சோழ மன்னர்களும் செல்வாக்கு செலுத்தியுள்ளார்கள். கோயிலின் கட்டிடக்கலை ஹம்பியில் உள்ள சிற்பங்களின் கட்டிடக்கலையை ஒத்திருக்கின்றது. இங்கு வந்து வழிபட வரும் உள்ளூர் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. திருமணம், குழந்தை வரம், வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம், சிறந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பலவற்றிற்காக மக்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்களின் வேண்டுகோள்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் இங்கு வந்து பொங்கல் நைவேத்தியம், குலதெய்வத்திற்கு நெய் தீபம், திருமண மாலை சமர்ப்பித்தல், தோரணம் கட்டுதல், தலைக்கு முடிய இருக்குதல், சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதில் பக்தர்கள் எண்ணெய், தயிர், பால், தேங்காய், மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற பொருட்களை அபிஷேகத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அபிஷேகத்திற்கு பிறகு அம்மனுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படும். பொதுவாக புடவைகள் வழங்கப்படுகின்றன. இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. இங்குள்ள தெய்வங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் பக்தர்கள் இங்கு வந்து மிகுந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்வதை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்கள். பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மலையை சுற்றி வந்து கனகரீஸ்வரர் வழிபட்டால் தீராத நோய்களும் குணமாக என்பது நம்பிக்கையாகும். மலையடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். உச்சியில் உள்ள கனககிரீஸ்வரர் கோயில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாவரம் என்ற சிறிய கிராமம் இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலை 115 பயணித்தால் இதனை அடையலாம். சாலை வழியாக போலூர், ஆரணி, வந்தவாசி மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து தேவிகாபுரத்தை அடையலாம். போலூர், ஆரணி, வந்தவாசி மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து உள்ளூர் வண்டிகள் மற்றும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் எப்போதும் உள்ளன. சென்னையிலிருந்து தேவிகாபுரம் 150 கிலோமீட்டர் அருகில் உள்ள பல்வேறு நகரங்களிலிருந்து வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை 50 கிலோமீட்டர், ஆரணி 21 கிலோமீட்டர், வேலூர் 60 கிலோமீட்டர், போலூர் 14 கிலோமீட்டர். ரயில் மூலமும் இங்கு வரலாம். போலூர் மற்றும் ஆரணியில் ரயில் நிலையங்கள் உள்ளன. வேலூர், புதுச்சேரி, சென்னை மற்றும் பெங்களூர் இருந்து வரும் சில ரயில்கள் இங்கு நின்று செல்கின்றன. ஆகவே அன்பர்களே, இந்த திருத்தலத்தை தரிசித்து அம்பாளின் கருணையை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.